ஹலோ காய்ஸ், நீங்க பார்த்துறது ஐமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மான்வாவோட 74 அப்புறம் 75 இந்த ரெண்டு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 73 சார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போய் அவங்கிட்ட இருக்க மெட்டீரியல் எல்லாம் வித்துட்டு ஒரு 6 லட்சம் பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பான். வெளியே வந்ததும் ஒரு 3 செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோட்ட இருக்கிற பாயிண்ட்டை புடுங்கறதுக்கு வந்திருப்பானுங்க. ஹீரோ சும்மா இருப்பானா? அவனுங்க 3 பேத்தையும் துவச்சி அவனுங்க கிட்ட இருந்து ஆளுக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி 30,000 பாயிண்ட் உருவிட்டு விட்டுருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் என்ன லோலா ட்ரைனிங் முடிச்சிட்டியா, இன்னைக்கு நைட்டு நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறான். லோலாவும் அவளோட ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டு டே அந்த லிவிங் ரூம்ல இருக்க பிக் ஸ்கிரீன் மூலியமா உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி ஆர்டர் பண்ணன ஃபுட்டு வரத்துக்குள்ள நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லோலாவும் வந்துட்டு என்னடா ஃபுட்டு வந்துருச்சான்ட்டு அந்த டேபிள்ல இருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறா. ஹீரோவும் சீக்கிரம் வந்து உட்காந்து சாப்பிடு, எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். லோலாவும் ஆமா இந்த ஃபுட்டெல்லாம் பார்க்கும் போது எப்படியும் 100 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கும், அதுவும் இத்தனை ஃபுட்டை நீ ஆர்டர் பண்ணிருக்க, இதுக்கெல்லாம் எங்கந்தரா காசு வந்துச்சு அப்படின்னு கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோவும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு கேட்கறான். லோலாவும் இப்போ நீ என்னடா சொன்ன அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோவும் கதறிக்கிட்டு என்னமா ஸ்வீட்டி, நான் ஒரு ஜோக் பண்ணனா கூட இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற, அப்புறம் உன்னோட ஸ்வாடை ஏதாவது பக்கத்துல வச்சுக்கிறியா அப்படின்னு கதறான். நம்ம லோலாவும் முறைச்சிக்கிட்டு என்னடா துளிர் விட்டு போச்சா, எதுக்குடா என்ன ஸ்வீட்டின்னு கூப்பிட்ட அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் லோலா காலில் விழுந்து கதறிக்கிட்டு என்ன தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத, ஏதோ விளையாட்டா பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி வினையா முடிஞ்சு போயிரும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு காலில் விழுந்து கதறான். லோலாவும் வெளியே போடா அப்படின்னு எட்டி உதைச்சிட்டு சரி வா நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம், இது ட்ரைனிங் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போறது நின்றுட்டுக்கிறா. ஹீரோவும் ஆமா இந்த நட்ட நடுராத்திரியில இந்த ட்ரைனிங் அவசியமா அப்படின்ட்டு இவளை பார்க்கறதுக்கு அப்படியே அட்லைட்டை பார்க்குற மாதிரி இருக்கு. அவ தான் பர்ஃபெக்டான டைமிங்க்கு ட்ரைனிங் எடுக்கணும், அப்புறம் டைமை கீப் அப் பண்ணணும் அப்படின்னு என்னை போட்டு வெளுத்து கட்டணும். இப்போ இவ கூடயும் நான் மல்லு கட்டணுமா அப்படின்னு ஷாக்லேயே பார்க்குறான். நம்ம லோலாவும் டே நீ ட்ரைனிங் எடுக்கும் போது எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறா. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்ததுக்கு வாயிலேருந்து ரத்தம் காக்குறான். லோலாவும் என்னடாச்சு நான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கூட அடிக்கலையே அப்படின்ட்டு உனக்கு இன்ஜுரி ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் அது ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோருக்கு போயிட்டு வரும்போது ஒரு சில செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வம்பிழுத்தானுங்க, அவனுங்களுக்கு நான் ஒரு சில பாடம் சொல்லி கொடுக்கும் போது என்னோட உடம்புல லைட்டா இன்ஜுரி ஆயிருச்சு, அதுக்காக நான் அவனுங்க கிட்ட இருந்து 30,000 பாயிண்ட் புடிங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். லோலாவும் என்னடா முத நாள்லயே நிறைய எனிமீஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல, அப்புறம் இந்த மெடிசனை காலையில ஒரு பில்லு நைட்டு ஒரு பில்லு எடுத்துக்கோ அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் என்னது மெடிசனா, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் இல்ல, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்கறான். லோலாவும் டே நீ இப்ப இருக்க கண்டிஷன்ல மேக்சிமம் உனக்கு காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இதை எடுத்துக்கோ, அப்புறம் இன்னைக்கான ட்ரைனிங்கை இதோட முடிச்சுவோம் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் ஆமா இவளுக்கு என்ன பிடிச்சிருக்குதா இல்ல பிடிக்கலையா, அப்படி இல்லைனா என்ன வச்சு ஏதாவது பிளான் போடுறாளா அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு அவங்கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சு நம்ம அட்லைட் சொல்லி கொடுத்த மெத்தட்ல அந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்னதான் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருந்து டைரக்டா பவர் அப்சர்வ் பண்றது ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்டுக்கு காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னாலும் என்னால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு இப்ப இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் நான் சீக்கிரமா அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலோட பவரை அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரெயின் ஆகி ஆகணும், ஏன்னா நான் இந்த அளவுக்கு மெதுவா க்ரோ ஆகிட்டு இருக்கும் போது என்னோட பவர்ஃபுல்லான ஆப்பனண்ட் வந்தா என்னால சமாளிக்க முடியாது, இதுக்கு சீக்கிரமே ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு ஆமா இந்த நைட்ல இவ இந்நேரத்துக்கு எங்க போறா அப்படின்னு பாக்குறான். லோலாவும் அங்க இருக்க செவுத்தெல்லாம் எகிரி குதிச்சு போறா. ஹீரோவும் சரி ஓகே இதை பத்தி நான் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல என்னோட கல்டிவேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட அடி வாங்கிட்டு போன அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. அவனும் டே என்னங்கடா அந்த கிக்கா சேகால உண்மையாலே அவனை சமாளிக்க முடியுமா, அப்புறம் என்னடா அவனுக்கும் அசால்ட்டா 10,000 பாயிண்ட் கொடுத்துட்ட அப்படின்னு கேட்கறான். அப்போ அவங்க ஒரு குள்ளனும் ஓடியாந்து டே அந்த கிசாகே இங்க வந்துட்டான் அப்படிங்கிறான். யாரா அந்த கிக்காசே அப்படின்னு பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்கான். அவனும் டே என்னங்கடா போயும் போயும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் அவனை அடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையடா அப்படின்னு கத்துறான். அப்ப யாரும் அவனை எட்டி உதச்சி என் வழியை விட்டு போடா அப்படிங்கிறாங்க. அவனும் பறந்து போய் விழுந்துட்டு டே யாரா அந்த கோலை, என்ன தைரியம் இருந்தா என்ன பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கத்துறான். யாருன்னு பார்த்தா நம்ம லோலாவும் நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறா. அந்த குண்டனும் டென்ஷன் ஆயிட்டு என்ன குழந்தை என்ன தைரியம் இருந்தா என் கூட சண்டை போறதுக்கு தனியா வந்திருப்ப, இன்னைக்கு உன் கதை கண்டிப்பா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வரான். அவளும் அசால்ட்டா அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு டேய் இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் உன்னை கொன்னுருவான் அப்படின்னு அவ கழுத்துல கத்தி வைக்கிறா. அப்ப நம்ம ஹீரோட்ட அடி வாங்கணும், என்னம்மா குழந்தை இங்க வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்க, இந்த இன்ஸ்டியூட்டோட கேம்பஸுக்குள்ள யாராவது ஒருத்தரை கொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு
இதுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும், அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அப்ப நம்ம லோலாவும் என்னடா என்னை பார்த்தா ஜோக் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறா. அப்ப அந்த குண்டனும் இப்பதான் நம்ம லோலா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னது நீ தான் அந்த லோலாவா, அந்த ஜீனியஸான பொண்ணு இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்க தானே, உங்ககிட்டயா இந்த நாய்ங்க பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட்ட அடி வாங்கினவனும் என்னது லோலாவா, அந்த ஸ்கை சிட்டில இருந்து வந்த டீக்ளேர் ஃபேமிலியோட லோலாவா, ஏமா ஒரு நிமிஷம் நிலே, நீ தான் எங்களுக்கு லோலான்னு தெரியாது அப்படின்னு அவ காலில் விழுந்துட்டு, இவ உண்மையிலேயே அந்த டீக்ளேர் ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னா இந்த கேம்பஸுக்குள்ள எத்தனை பேர்த்த இவ கொன்னா அப்படின்னாலும் அந்த ஃபேமிலி அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிரும். இப்போ நாங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி இதுதான் அப்படின்ட்டு, மிஸ் டீக்ளேர் நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க, அப்புறம் இனிமே உங்க ஃப்ரெண்டு கிட்ட நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், இப்பிலிருந்து அவன் எங்களோட பிரதர் அப்படிங்கிறான். லோலாவும் அப்படியா சரி ஓகே சொன்னபடி நடந்துகிட்டா நல்லதுதான் அப்படின்ட்டு கிளம்புறா. அப்ப அந்த குண்டனும் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு, இப்பதான்டா உயிர் வருது, எப்படியோ ஒரு வழியா இங்க இருந்து போயிட்டால, அப்புறம் டேய் முட்டாளே யாரு கூட தாண்டா அப்படி பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறீங்க, நீங்க பண்ண வேலையினால இப்ப என் உயிரும் போயிருக்கும் போல அப்படின்னு கத்துறான். ஹீரோட்ட அடி வாங்கினவனும் டேய் எங்களுக்கு மட்டும் என்னடா தெரியும், அந்த முட்டாள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க டீக்ளேர் ஃபேமிலி மெம்பர் கிட்ட ஃப்ரெண்டா இருப்பான்னு இது எல்லாம் தெரிஞ்சு சண்டை போறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வந்துட்டு என்ன லோலா அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு பிளேட்டு சாப்பாடு மட்டும் தாங்குது. ஹீரோவும் அவ ரொம்ப சீக்கிரமா கிளாஸுக்கு போயிட்டாலாட்டங்குது. அப்புறம் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சிருக்காளா, என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு உண்மையிலேயே அவளுக்கு என் மேல பாசம் இருக்கும் போல, அவ வேணும்னே நடிச்சிட்டு இருக்காளாட்டங்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பிளாக்கோட டீம் வந்துருச்சு. நம்ம ஒயிட்டும் என்ன ஃப்ராஸ்டர் கிளாஸுக்கு ரெடி ஆயிட்டே அப்படின்னு கத்துறா. அப்புறம் அந்த மொட்டையும் குள்ளாவும் நம்ம ஹீரோவை போட்டு நெருக்கிக்கிட்டு என்னப்பா தம்பி, இல்ல கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட், நேத்து நல்லா தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறானுங்க. ஹீரோவும் செத்த கம்முன்னு இருங்கடா கிளாஸுக்கு டைம் ஆகுது கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம கிளாஸ் 10ஓட வாத்தியாரும் இன்னைக்கான தியரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்க டைம்ல நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு ட்ரைனிங் எடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்சத பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம கிளாஸ் பசங்க மொத்த பேரும் ஒரே ஆர்வத்தோட ஓ அப்படியா, அப்படின்னா இன்னைக்கான கிளாஸை நாங்க ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம வாத்தியாரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா ஒவ்வொரு மாசமும் ஒரு மைனர் எக்ஸாமினேஷன் நடக்கும், அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் மேஜர் எக்ஸாம் நடக்கும், இதுல நீங்க கம்மியான மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான கான்சீக்வன்சஸை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸும் யோ வாத்தியாரே அப்ப எதுக்கு எங்களோட ஒப்பீனியனை கேட்ட, உனக்கு என்ன தோணுதோ அது மாதிரியே பண்ணு, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம வாத்தியாரும் பசங்களா மேல இருக்க ஃப்ளோர்ல டோஜோ அப்புறம் ஃபிட்னஸ் சென்டர் இருக்கு, நீங்க அங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஈனோஸ் இங்க வாங்க அப்படின்ட்டு அந்த ட்ரைனிங் ரூம் டெய்லியும் காலையில 6 மணிக்கு ஓப்பன் ஆயிரணும், அப்புறம் மிட் நைட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடணும், முக்கியமா அதை நீங்க கிளீனா வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஃப்ராஸ்டர் நான் ஒன்னு மறந்தே போயிட்டேன், உன்னோட ஸ்டூடெண்ட் கார்டை கூட உனக்கான 500 பாயிண்ட்டை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு கார்டை வாங்கி போட்டு பார்த்தா அந்த ஸ்கிரீன்ல 6,40,200 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு ஷோ ஆகுது. இதை பார்த்த நம்ம வாத்தியாரே ஷாக் ஆயிட்டு டே ஃப்ராஸ்டர் உன்னால எப்படா இவ்வளவு பாயிண்ட்டை அதுவும் ஒரே நாள்ல கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆகுறானுங்க. அதுல ஒருத்தனும் யோ வாத்தியாரே அந்த கார்டை நல்லா செக் பண்ணி பாரு, இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகாத ஒருத்தங்கிட்ட எப்படி 6 லட்சம் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் நம்ம கரெக்டான பிரசிடென்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கூட அந்த பிரசிடென்ட் போட்டிக்கு சண்டை போட்டான்ல, அவனும் இதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரொஃபசர், அவன் ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கான், ஒன்று அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவன் திருடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணியிருக்கணும், நீங்க அதை செக் பண்ணுங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் ஆமா ப்ரொஃபசர் நம்ம ஜேம்சன் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். இந்த சிவப்பு முடி பேரு ஜேம்சன். அப்ப நம்ம வாத்தியாரும் என்னப்பா தம்பி இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை அவ்வளோ மட்டமா நினைச்சிட்டீங்களா, அதுவும் இந்த ஸ்கூலுக்கு வந்து 2 நாள் கூட முழுசா ஆகாத ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னால இதை எப்படி ஹேக் பண்ண முடியும், அப்புறம் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ராஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல இருந்து ட்ரேடு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஜேம்சனும் எனது எக்ஸ்சேஞ்ச் சென்டரா, எங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸை எங்களால ட்ரேடு பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆகிறான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னா சீக்கிரம் வாங்கடா எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போவோம் அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் அடே முட்டா பசங்களா இது தெரியாம தான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம வாத்தியாரும் பரவாயில்ல ஃப்ராஸ்டர் அந்த ரோடு டு டெத்ல இருந்து நிறைய வேல்யூபிளான ஐட்டத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பியாட்டங்குது, அது மட்டும் இல்லாம உன்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டியா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா அவங்க 3 பேத்தையும் நான் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல நேத்து மீட் பண்ணனேன், அவங்களும் என்னோட எக்ஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சம் பாயிண்ட்ஸே லோன் கொடுத்தாங்க அப்படிங்கிறான். அப்ப ஹீரோட அடி வாங்கினவனும் யாரா என்ன நினைக்கிறது அப்படின்னு தும்புறான். அப்ப நம்ம வாத்தியாரும் பரவாயில்ல அதுக்குள்ள உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு சீனியர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டியா அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோவும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு
கார்டை கொடுத்தீங்களா நான் இப்படியே போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த கார்டை வாங்கிட்டு வரோம். அப்போ நம்ம வாத்தியாரும், அப்புறம் பசங்களா நான் இப்போ ஸ்டாஃப் மீட்டிங்காக போக போகிறேன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு காம்படிஷன் நடத்த போகிறாங்களாம். அதுக்காக நம்ம கிளாஸ்ல இருந்து டாப் 5 வாரியர்ஸை நான் செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோதானே விடுங்க வாத்தியாரு நாங்கள் பார்த்துக்குறோம், நம்மளோட கிளாஸ் 10 தான் டாப்ல இருக்கும் அப்படின்னு கத்துறானுங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.